ஒரு வளமான நாட்டை ஒரு ராஜா ஆண்டுட்டு வந்தாரு. அவர் நடைப்பயணமா நாட்டுல இருந்த சில இடங்களுக்கு போயிட்டு வந்தாரு. திரும்பி வந்த ராஜாவுக்கு பயங்கரமான கால்வலி. வழியெல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. அடுத்த தடவை இந்த மாதிரி நடைப்பயணம் போறப்ப கால்வலி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இந்த ராஜா. இதுக்காக நாடு முழுவதும் இருக்க பாதைகளை மாட்டோட தோள்கள் கொண்டு மூட கடலையிடுறாரு. அதுக்காக அங்கிருந்து ஒரு வேலைக்காரர் சொல்றாரு, அரசே, மாட்டோட தோல் கொண்டு நாடு முழுவதும் பாதைகளை மூடணும்னா ரொம்பவே செலவாகும். அதுக்கு பதிலா உங்க காலணிகளை மாட்டுத்தோல் கொண்டு செஞ்சுட்டோம்னா உங்களுக்கு சௌகரியமா போயிடும்னு சொல்றாரு. இதை அரசரும் ஏத்துக்கிட்டாரு. இப்ப சொல்லுங்க, இந்த வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா இந்த உலகத்தை மாத்துறது ஈஸியா இல்ல நம்ம மனநிலையை மாத்துறது ஈஸியா? ஒரு சின்ன கொசு பறந்து பழகிறதுக்காக முதல் முறையா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீடு திரும்புது. இன்னைக்கு உன்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு அந்த கொசுவோட அப்பா கேட்டாரு. அப்பா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. ஏன்னா நான் பறக்க பறக்க மனுஷங்கள்லாம் கை தட்டி என்னை ரொம்பவே உற்சாகப்படுத்தினாங்க. மனுஷங்கள்லாம் ரொம்ப நல்லவங்கப்பா. அதுக்கு அந்த அப்பா சொன்னாரு, அட குட்டி பையா, மனுஷங்கள்லாம் உன்னை உற்சாகப்படுத்துறதுக்காக கை தட்டல, உன்னை கொல்றதுக்காக கை தட்டினாங்க. அவங்க நிறைய கை தட்டுறாங்கன்னா நீ சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்பதான் அந்த குட்டி கொசுக்கு உண்மை புரிஞ்சது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கிட்ட நல்லபடியா நடந்துக்கிற எல்லாரையும் நம்ம நல விரும்பிகள்னு சொல்ல முடியாது. அதனால எல்லாரையும் பொத்தாம்போக்கா நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா எதிரிகள் எப்போதும் ஆயுதம் ஏந்திட்டே மட்டும் வரமாட்டாங்க, சிரிச்சு உறவு கொண்டாடிட்டும் உள்ள வருவாங்க. வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இந்த குட்டி பையன் ஒரு குரு கிட்ட போறாரு. அந்த குரு அங்கிருந்த 2 கற்களை கொடுத்து, நீ மார்க்கெட்டுக்கு போய் யார் என்ன கேட்டாலும் 2 விரல்களை மட்டும் உயர்த்தி எதுவும் பேசாதன்னு சொல்றாரு. இந்த குட்டி பையன் அதே மாதிரி மார்க்கெட்ல போய் நிக்க அங்க இருக்க ஒரு பெண்மணி இது எவ்வளோன்னு கேட்க இவர் 2 விரலை மட்டும் உயர்த்துறாரு. அந்த பெண்மணியும் 20 ரூபாயான்னு சொல்லிட்டு இவர் கையில 20 ரூபாயை கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு வந்த அந்த பையன் மறுபடியும் குரு கிட்ட போறாரு. குரு இன்னும் 2 கற்களை கொடுத்து, இப்ப நீ ஒரு சிற்பியோட இடத்துக்கு போன்னு சொல்றாரு. இதே மாதிரி இவர் சிற்பியோட இடத்துக்கு போய் அவங்க எவ்வளோன்னு கேட்க 2 விரலை மட்டும் உயர்த்த அவங்க 200 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாயை கொடுத்துட்டு கற்களை வாங்குறாங்க. மூன்றாவதா இந்த குரு இன்னும் 2 கற்களை கொடுத்து, இப்போ நீ ஒரு அருங்காட்சியகத்துக்கு போ, இதே மாதிரி பண்ணுன்னு சொல்றாரு. இவரும் அருங்காட்சியகத்துக்கு போக அங்க இருக்க ஒரு ஆள் இது எவ்வளோ அப்படின்னு கேட்க இவர் 2 விரலை மட்டும் உயர்த்துறாரு. 2000 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாயை கொடுத்துட்டு கல்லை வாங்கிக்கிறாரு. இப்போ அந்த பையன் கிட்ட அந்த குரு சொல்றாரு, இந்த மாதிரி தான் வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம வேல்யூ மாறும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெரிய கொக்கு கூட்டமே சேர்ந்து சோளக்காட்டுல இருந்து சோளக்கருதுகளை டெய்லியும் சாப்பிட்டு இதனால ரொம்பவே அவதிப்பட்ட அந்த விவசாயி அந்த கொக்குகளை எப்படியோ விரட்டணும்னு நினைச்சாரு. இதனால சோளக்காட்டுல அங்கங்க வலைகள் அமைச்சாரு. அடுத்த நாள் காலையில சோளம் சாப்பிட வந்த கொக்குகள்லாம் வலைகள்லாம் மாட்டிக்கிச்சு. அந்த வலையில மாட்டினது அந்த கொக்குகள் மட்டும் இல்ல, அது கூட பறந்து வந்த ஒரு நாரையும் தான். அந்த கொக்குகள் இனிமேல் பறக்க கூடாதுன்னு அந்த விவசாயி அந்த கொக்குகளோட ரெக்கைகளை கட் பண்ணாரு. அது கூடவே அந்த நாரையோட ரெக்கையும் கட் பண்ண போனாரு. அந்த நாரை சொல்லிச்சு, எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, இந்த கொக்குகள்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட பறந்து வந்தா அவ்வளவுதான், ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு. அதுக்கு அந்த விவசாயி சொன்னாரு, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த கொக்குகள் கூட தானே நீ பறந்து வந்த, அதனால உன்னோட ரெக்கைகளை வெட்டுவேன்னு வெட்டிடுறாரு. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கிற மரியாதை நம்ம யாருங்கிறத மட்டும் பொறுத்து இல்லை, நம்ம யார் கூட பழகுறோம் அப்படிங்கிறதையும் பொறுத்து தான். பல்பு கண்டுபிடிக்கிற முயற்சியில தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்தப்போ பல்புக்குள்ள 2000 வித்தியாசமான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணாரு. அதுல எதுவுமே ஒர்க் ஆகாததை பார்த்து அவரோட அசிஸ்டன்ட் கேட்குறாரு, நம்மளோட வேலையெல்லாம் இப்போ வேஸ்டா, நம்ம எதுவுமே கற்றுக்கல இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட எடிசன் தன்னம்பிக்கையோட என்ன சொல்கிறாரு தெரியுமா? அட, என்ன இப்படி கேட்ட, இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம், எவ்வளோ விஷயத்தை கற்றுட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம பல்புக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாத 2000 மெட்டீரியல்ஸை பற்றி கற்றுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் மிஸ்டேக்ஸ் நடக்கிறப்போ அதை நினச்சி வருத்தப்படாமல் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிறது நல்லது. ஒரு செல்வந்தர் ஒருத்தர் தன்னோட மகனை ஒரு ஏழையோட வீட்டில் 2 நாள் விடுறாரு. அவனுக்கு பணத்தோட அருமை புரியணும்னு. 2 நாள் கழிச்சு தன் மகனை கூட்டிட்டு வர வழியில உன்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. அப்பா, நம்ம வீட்டில் நமக்கு வேலை செய்ய வேலையாட்கள் இருக்காங்க, ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு வேலை செய்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரே ஒரு நாய் தான் இருக்கு, ஆனால் இவங்க கிட்ட 4 நாய் இருக்கு. நம்ம வீட்டில் செயற்கை விளக்குகளை வச்சு அலங்கரிச்சிருக்கோம், ஆனால் இவங்க நைட்டு நட்சத்திரங்களை பார்த்துட்டு தூங்குறாங்க.
நமக்கு தேவையான உணவை நம்ம காசு கொடுத்து தானே வாங்குறோம். ஆனா இவங்களுக்கு தேவையான உணவை இவங்களே விளைய வச்சுக்கிறாங்க. நம்ம கிட்ட பெரிய நீச்சல் குளம் இருக்கு, ஆனா இவங்க கிட்ட முடிவே இல்லாத ஆறு ஓடிட்டு இருக்கு. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய சுவர் இருக்கு, ஆனா இவங்கள பாதுகாக்கிறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க. நம்ம எந்தெந்த விதத்துல ஏழையா இருக்கோம்னு என்ன புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பான்னு சொன்ன. ஒரு காகம் மரத்துக்கு மேலே சும்மாவே உட்காந்துட்டு இருந்தது. இதை பார்த்து ஒரு முயலுக்கு அந்த காகம் மாதிரி தானும் சும்மா உட்காரணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையில் அந்த முயலும் ஒரு நாள் சும்மா உட்காந்துட்டு இருந்தது. ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க முயலை பிடிக்கிறதுக்காக அங்கே இருக்க ஒரு புதையில ஒரு நரி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தது. இந்த நரி தன்னை நோட் பண்ணுறதை கவனித்த முயல், இன்னும் கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தோன்னா நம்ம காலி ஆயிரும் அப்படின்னு நினச்சி தன்னோட வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சுக்கிச்சு. அப்போதான் அந்த முயலுக்கு புரிஞ்சது, நம்ம சும்மா உட்காரணுன்னா கூட நம்ம டாப்பில் இருந்தால் மட்டும்தான் முடியும்னு. ஒரு குன்றுக்கு மேலே இருந்த பணக்காரர்கிட்ட ஒரு தண்ணி சுமக்கிறவர் வேலை செஞ்சுட்டு வந்தார். அவர் டெய்லியும் ஒரு 2 பானைகளை ஒரு குச்சியோட 2 புறமும் கட்டி தண்ணி சுமந்துட்டு வந்தார். அதில் இடது புறம் இருக்க பானை ஓட்டப்பானை. அந்த ஓட்டப்பானையை பார்த்து ஒரு நாள் நல்ல பானை சொல்லிச்சாமா, உன்னால என்ன யூஸ், எப்படியும் மேலே போகிறதுக்குள்ள உங்ககிட்ட இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும், நீ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டப்பானை அடுத்த நாள் அந்த தண்ணி சுமந்துட்டு வர்றவர்கிட்ட, என்ன எதுக்கு இன்னும் வச்சிட்டு இருக்கீங்க, நான் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. இதை கேட்டு அந்த தண்ணி சுமக்கிறவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவர் சொல்றாரு, கொஞ்சம் நீ திரும்பி பாரு, உன்னை டெய்லியும் நான் என்னோட இடதுபுறம் தான் தூக்கிட்டு வரேன். இடதுபுறம் எல்லாம் பூக்கள் பூத்து எவ்வளோ அழகா இருக்கு, ஆனா வலதுபுறம் ஃபுல்லா காஞ்சு போய் கிடக்கு. உன்னால யூஸ் இல்லாட்டினா எப்படி இவ்வளோ பூக்கள் பூக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அந்த பானைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு.